வணக்கம் நண்பர்களே, நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். சரி நண்பர்களே, இன்றைக்கான ஒரு முக்கியமான பதிவு என்னன்னா, நமது பிஜிடிஆர்பி 2025 நோட்டிஃபிகேஷனில் ஆதி திராவிடா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 81 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. முழுக்க இது ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த 81 வேக்கண்ட்டு. சரி, அது என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன கேட்டகரிக்கு கம்யூனியல் ரேங்க்கில் என்னென்ன கேட்டகரிக்கு அவங்க இந்த 81 வேக்கண்ட்டு பிரித்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி நண்பர்களே, ஜென்ரலில் தமிழில் 2 வேக்கண்ட் இருக்குது, இங்கிலீஷில் 1 வேக்கண்ட் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸில் 3 வேக்கண்ட் இருக்குது, ஃபிசிக்ஸில் 1 வேக்கண்ட் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் 2 வேக்கண்ட் இருக்குது, பாட்னியில் வந்து 1 வேக்கண்ட் இருக்குது, ஜுவாலஜியில் 2 வேக்கண்ட் இருக்குது, காமர்ஸில் 1 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து சிஎஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரில் வந்து பார்த்தோன்னா 1 வேக்கண்ட் இருக்குது, ஃபிசிக்கல் டைரக்டரில் 1 வேக்கண்ட் இருக்குது. மொத்தம் 15 இருக்குது நண்பர்களே. அடுத்து வந்து ஜென்ரலில் கேட்டகரி 1 சரிங்களா, இதில் வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸில் மட்டும் 1 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் 10 தமிழில், காமர்ஸில் 1 வேக்கண்ட் இருக்குது நண்பர்களே. அடுத்து ஜென்ரல் 10 உமனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் 1, அடுத்து ஃபிசிக்ஸில் 1, மொத்தம் வந்து 2 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து ஜென்ரலில் உமனில் கேட்டகரி 2வில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் 1, கெமிஸ்ட்ரியில் 1, மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 வேக்கண்ட்டு. அடுத்து ஜென்ரல் உமன் தமிழ் மீடியத்தில் வந்து பாட்னியில் 1 இருக்குது, அடுத்து காமர்ஸில் 1 இருக்குது நண்பர்களே. அடுத்து வந்து பிசியில் வந்து பார்த்தோன்னா தமிழில் 1 இருக்குது, இங்கிலீஷில் 2 இருக்குது, மேத்தமெட்டிக்ஸில் 1 இருக்குது, ஃபிசிக்ஸில் 1 இருக்குது, கெமிஸ்ட்ரியில் 2 இருக்குது, பாட்னியில் 1 இருக்குது, ஜுவாலஜியில் 1 இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸில் 1 இருக்குது, காமர்ஸில் 2 இருக்குது, அடுத்து சிஎஸ்சில் 1 இருக்குது, ஃபிசிக்கல் டைரக்டரில் 1 இருக்குது நண்பர்களே. மொத்தம் 14 வேக்கண்ட்டு. அடுத்து பிசி தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் 1 இருக்குது, ஃபிசிக்ஸில் 1 இருக்குது, மொத்தம் டோட்டலாக ஒரு 2 வேக்கண்ட் இருக்குது. பிசி உமனில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் 1, கெமிஸ்ட்ரியில் 1 இருக்குது நண்பர்களே. அதேமாரி பார்த்தோன்னா காமர்ஸில் 1 இருக்குது, அதேமாரி வந்து ஃபிசிக்கல் டைரக்டரில் 1 இருக்குது, மொத்தம் 4 வேக்கண்ட்டு. அடுத்து பிசி உமனில் தமிழ் மீடியத்தில் ஃபிசிக்ஸில் 1 இருக்குது, மொத்தம் 1 வேக்கண்ட்டு நண்பர்களே. பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் மட்டும் 1 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து எம்பிசியில் தமிழில் 1 வேக்கண்ட்டும், இங்கிலீஷில் 2 வேக்கண்ட்டும், மேத்தமெட்டிக்ஸில் 1 வேக்கண்ட்டும், ஃபிசிக்ஸில் 1, கெமிஸ்ட்ரியில் 1, அடுத்து வந்து ஜுவாலஜியில் 1, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸில் 1, அடுத்து சிஎஸ்சில் 1, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வேக்கண்ட் இருக்குது நண்பர்களே. எம்பிசி டிஎன்சி கேட்டகரி 3யில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் மட்டும் 1 இருக்குது சரிங்களா. அடுத்து எம்பிசி டிஎன்சி தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் மட்டும் 1 வேக்கண்ட் இருக்குது நண்பர்களே. எம்பிசி டிஎன்சி விமனில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் 1, பாட்னியில் 1, ஜுவாலஜியில் 1, ஹிஸ்ட்ரியில் 1, அதேமாரி ஃபிசிக்கல் டைரக்டரில் 1. அடுத்து எம்பிசி டிஎன்சி உமன் தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் 1 இருக்குது. அடுத்து எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் 1, இங்கிலீஷில் 1, மேத்தமெட்டிக்ஸில் 1, பாட்னியில் 1, ஜுவாலஜியில் 1, ஹிஸ்ட்ரியில் 1, காமர்ஸில் 1, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வேக்கண்ட் இருக்குது எஸ்சியில். இது எஸ்சி தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 1 இருக்குது. அடுத்து எஸ்சி உமனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் 1 இருக்குது, அதேமாரி வந்து ஃபிசிக்ஸில் 1 இருக்குது. அடுத்து வந்து எக்கனாமிக்ஸில் 1 வேக்கண்ட் இருக்குது நண்பர்களே. எஸ்சி உமனில் தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் மட்டும் 1 இருக்குது. அடுத்து எஸ்சிஏல பாருங்கள், இங்கிலீஷில் 1 இருக்குது, ஃபிசிக்ஸில் 1 இருக்குது, அடுத்து கெமிஸ்ட்ரியில் 1 இருக்குது, மொத்தம் ஒரு 3 வேக்கண்ட்டு.
எஸ்சிஏ உமன் தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சில் மட்டும் ஒன்று இருக்குது. அடுத்து நண்பர்களே, எஸ்சிஏல தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. அது என்னன்னா காமர்ஸில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா, இது தமிழ் மீடியத்துக்கான ஒரே ஒரு வேக்கண்ட்டு. அடுத்து எஸ்டி தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு வேக்கண்ட்டு. அது வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸுக்கு வந்து இருக்குது. சரிங்களா, மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 81 வேக்கண்ட்டு. அதில் வந்து தமிழுக்கு வந்து 7, இங்கிலீஷுக்கு வந்து 8, மேத்தமேட்டிக்ஸுக்கு ஒரு 12, அடுத்து ஃபிசிக்ஸுக்கு ஒரு 8, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 8, பாட்னிக்கு ஒரு 6, ஜுவாலஜிக்கு ஒரு 6, அடுத்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3, அடுத்து எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 5, அடுத்து வந்து காமர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 10, அடுத்து சிஎஸ்ன்னு சொல்லும்போது ஒரு 4, ஃபிசிக்கல் டைரக்டர்னு சொல்லும்போது ஒரு 4, மொத்தம் 81 வேக்கண்ட்டு நண்பர்களே. இது முழுக்க யாருக்கான வேக்கண்ட்டுன்னா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். அவங்க ஆல்ரெடி அந்த துறையில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான இட ஒதுக்கீடு இது வந்து அவங்க மட்டும்தான் போட்டி போட முடியும். அவங்க மட்டும்தான் இந்த பிஜிடிஆர்பிக்கு இடஒதுக்கீட்டில் வந்து பங்கு பெற முடியும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜென்ரலாக எஸ்சியில் இருக்கேன், ஜென்ரலாக பிசியில் இருக்கேன், ஜென்ரலாக எம்பிசியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் உரிமை கோர முடியாது. முழுக்க அந்த வேலையிலேருந்து தற்போது செஞ்சு கொண்டிருப்பாங்க. இது அவர்களுக்காக மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த வருஷத்துக்கான காலி பணியிடங்கள். சரி நண்பர்களே, இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர். ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு தெரில. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது எப்படி எனக்கு தெரியுதுன்னா, என்னுடைய டேஷ்போர்டில் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதிதாக இருக்கும் தேர்வர்கள் தான் என்னுடைய வீடியோ வந்து பார்க்குறாங்க. மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறவங்க யாரும் பார்க்குறதில்ல. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக தான் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு இதில் டிஆர்பியில் என்னென்ன அப்டேட் வருது, என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்ச் பை இன்ச்சாக நாங்கள் ரெடி பண்ணி வீடியோ வந்து பதிவு பண்ணி நாங்கள் உங்களுக்கு போடுறோம். நீங்கள் வந்து அது புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. எனவே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, அவங்களும் ஒரு பிஜிடிஆர்பி எழுதியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க யாருக்குன்னா ஷேர் பண்ணி விடுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க எவ்வளோ இடஒதுக்கீடு என்ன இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா, எனவே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.